இருக்கீங்க? ஸோ ஒரு ஜேகே ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். பர்த்டே விஷ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கா எனக்கு வந்து நாளைக்கு பர்த்டே. ஸோ எனக்கு நானே வந்து டெடிகேட் பண்ணது தான் இந்த ஒன் ஷாட். பட் இதுக்கு வந்து ரிட்டன் யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய பேபி தான் வந்து எழுதி கொடுத்தா. ஸோ பேபினா வந்து அவள் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதுவும் இல்லாமல் சிஸ்டரும் கூட. பிளட் சிஸ்டர் கிடையாது, அன்பிளட் சிஸ்டர். ஸோ ஃபேமிலி அந்த பெரியம்மா பொண்ணு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரிக்கு என்னென்னமோ யோசித்தேன். எனக்கு சுத்தமாக மைண்டே வரல. சரி நம்மளுக்கே நம்ம டெடிகேட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட அவகிட்ட போயிட்டு ஜஸ்ட் இதான் சொன்னேன், இப்படி யோசிச்சிருக்கேன். சும்மா சிம்பிளாக சொன்னேன், எனக்கு வந்து கூட கொஞ்சம் ஐடியா குடுறி அப்படின்ட்டுன்னு. அவள் ரெண்டு வாய்ஸில் மொத்த ஸ்டோரியும் சொல்லிட்டா. ஸோ கான்செப்ட் சொல்லிட்டா. ஸோ நீ டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவள் எனக்கு டெடிகேட் பண்ணதாக வந்து இருக்கட்டும். ஸோ இந்த எஃப்எஃப்பில் வந்து நான் ஒய்யன் தான் மென்ஷன் பண்ணுவேன், நீங்கள் ஒய்யன் தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். பட் அதை ரொம்ப ஃபீல் பண்ணி ஸோ நான் எல்லா எஃப்எஃப்க்குமே வந்து ஒன் ஷாட்டுக்குமே சொல்லும் போது அந்த பிளேஸில் நான் இருக்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணி தான் சொல்லுவேன். இது என்னென்னா கொஞ்சம் வந்து ஜேகே வேறையா, ஸோ நம்ம வயசு வேறு. ஸோ அதனால் ரொம்ப வந்து இன்வால்வ்டாக ஆகிருக்கேன். ஸோ அக்காவுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நாளையோட 18 வயசு ஆகிடும். இன்னமேவாது சின்ன பிள்ளைத்தனம் எல்லாமும் புத்திமதியோடு இருக்க பார்க்குறேன். ஸோ ரொம்ப பேச வேணாம். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துலாம். ஸோ நம்ம எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் வந்து ஒய்யன். நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டடீஸ் வந்து கொரியாவில் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி அம்மா அப்பா எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம ஹீரோ சைடு ஜம்ப் ஆனால் ஸோ நம்ம ஹீரோ தான் ஜான் ஜங்குக். இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஸோ பிடிஎஸ் மெம்பர் தான். ஸோ அவர் வந்து ஒரு ஐடால். ஸோ அவர் இப்போ வந்து எப்படி இருக்கார் அதே மாதிரி தான். ஸோ இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ரெசன்ட் சீன் ஆஸ் யூஷுவல் உங்கள் ஃப்ரெண்டு ஜெனிட்டாவோட. ஸோ நீங்கள் காலேஜ் வந்து ஸோ கிளம்பி வந்து காலேஜ் வந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ 2 பேருமே காலேஜ் வாசலில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உள்ளே போகலை, இன்னும் வந்து டைம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன, நம்ம வந்து சும்மாவே பிடிஎஸ் பைத்தியம். ஸோ அதனால் வந்து பிடிஎஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து ஸோ வாசல் நிற்கிறீங்க. அப்போன்னு பார்த்து ஜேகேயோட லைவ் வந்து வருது. ஸோ லைவ் வருது. ஸோ உடனே வந்து உள்ளுக்கு போயிட்டு லைவ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஊரில் தான் இருக்கீங்க, ஆனால் இன்னும் நீங்கள் நேரில் மீட் பண்ணல. ஸோ லைவில் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, ஒரே ஊரில் தான் இருக்கோம் ஆனால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெனிதா வந்து திட்டிகிட்டே இருக்கான். ஸோ அவன் வந்து எப்படி நம்ம கூட வந்து ஆர்மி ஃப்ரெண்டாக இருந்தால் நம்ம கூட சண்டை போடுவான். அது என் வயசு நீ பார்க்காதடி, என் வயசு நீ பார்க்காதடின்னு ஆர்மி ஃப்ரெண்டாக தான் சண்டை போடுவான். ஸோ அவள் வந்து நார்மல் தான். ஸோ அவள் திட்டுவா, எப்போ பாரு இவங்களே பார்த்துட்ருக்கேன், எப்போ பாரு இவங்களே பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா அவள் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அவளுக்கு வந்து கண்டுக்காமல் வந்து ஸோ ஜேகேயோட லைவை வந்து லைவில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதோட உங்கள் ஃப்ரெண்ட் ஜெனிட்டா கோவத்தின் உச்ச கட்டத்துக்கு போயிட்டா. அதோட வந்து சொல்கிற அடி பெல் அடிக்க போகுது, மரியாதை வர்றியாள் அப்படின்ட்டுன்னு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை எனக்கு வரவே மனசு இல்லை, எப்படி என்னோடய பேபியோட லைவ் கட் பண்ணிட்டு வர சொல்கிற அப்படின்ட்டுன்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவள் திட்டுறா, அசிங்கமாக திட்டுறா. சரி திட்டாது, நான் போய் அப்புறம் வீடியோ போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் லைவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ காலேஜ்குள்ளே வந்து போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று மைண்ட்லேயே ஓடிட்டே இருக்கு, எப்படியாச்சும் பார்த்துடணும், பிடிஎஸ் 7 பேரையும் பார்த்துடணும். ஸோ ஜேகேட போய் சொல்லணும், நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ எப்படி பார்க்குறது அப்படின்ட்டுன்னு. அதுவும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து காலேஜ் அந்த ஸ்டடீஸ்லேயுமே கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுறீங்க. ஸோ அப்படி படிச்சுட்டே வந்து உங்கள் நாளெலாம் போகுது. ஸோ அடிக்கடி பிடிஎஸை பார்க்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே ஒரு பைத்தியக்கார ஆர்மி. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு அப்சஸ்டாக இருப்போம்ல, பிடிஎஸ் தான் எல்லாமேன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, பிடிஎஸ் பைத்தியம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நாளெலாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன ஒரு குறை அப்படின்ட்டுனா, அதே ஊரில் இருந்து நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ரொம்ப வந்து வருத்தம்.
ஸோ ஒன் ஃபைன் டேஸ் உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து சண்டே, ஸோ காலேஜ் வந்து லீவு. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி சும்மா ரேண்டமாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போயில உங்கள் அம்மா சொல்கிறாங்க, என் செல்லக்குட்டிக்கு வந்து பர்த்டே வருதே, ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுமே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் உங்கள் செல்லக்குட்டிக்கு வந்து பர்த்டே வருது, ஸோ ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக வந்து இருக்கீங்க, நான் வந்து உங்களை வந்து எப்படி பார்க்குறது, ஸோ நான்லாம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோமா, ஸோ ஒவ்வொரு பர்த்டேக்கும் நம்ம எவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுவோம், ஸோ இந்த பர்த்டேக்கு நீங்கள் என் கூட இருக்க மாட்டீங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் கிளம்பி வரட்டா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ அப்போயில உங்கள் அம்மா சொல்கிறாங்க, கொன்றுவேன், உனக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்ட இங்கே சீட்டு கிடச்சிருக்கு, ஸோ நீ பாட்டு என்ன சொல்கிற கிளம்பி வந்துடுவான்னு கேட்குற, ஸோ நீ நல்லபடியாக வந்து படிச்சுட்டு வா, ஸோ அடுத்த பர்த்டேக்கு கண்டிப்பாக உங்கள் கூட இருப்போம் நாங்கள் எல்லாருமே அப்படின்ட்டுன்னு வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டீங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து எல்லா பர்த்டேக்கும் கூட இருந்துட்டு ஸோ இப்போ வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இதில் வந்து நம்மளோட வயசு வந்து 20ன்னு வச்சுக்கலாம், எனக்கு காலேஜ் ரேஞ்ச்லையா, ஸோ 20ன்னு வச்சுப்போம். ஸோ நம்மளோட 20 செஞ்சுரி அடிக்கிற டயத்தில் வந்து அம்மா அப்பா கூட இல்லையே, ஃபேமிலி கூட இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பேசிட்டு வந்து வச்சிடுறீங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வரையில் வந்து ஸோ வந்து ஒரு ஆர்மி கூட வந்து ஒன் டே ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணார்ல, ஸோ விலாக் கூட வந்துச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கையில் உங்களுக்கு ஒரு ஆசை, ஸோ நம்மளுக்கே ஒரு ஆசை வரும், ஸோ வந்து அந்த லக்கியான ஆர்மி நம்மளாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். அதே மாதிரி கான்செப்ட்லேயுமே ஸோ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்டா. ஸோ அவ்வளோ ஆர்மிஸ் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஆர்மிஸில் அந்த ஒரு சீட்டில் நான் இருந்திருக்க மாட்டேனா, நானாக ஒரு ஆளாக இருந்திருக்க மாட்டேனா, ரொம்ப நாள் வந்து நான் பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த லக்கி ஆர்மியாக நானாக அந்த ஒரு நாள் இருந்திருக்க மாட்டேனா இல்லை இருக்க மாட்டேனா அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ ஒன் டே எப்படியாச்சும் நான் வந்து சாகிறதுக்குள்ளே உங்களை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோவிலே நீங்கள் வந்து பார்த்துட்டே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ எல்லாரோட ஆர்மியோட ஒரே ஒரு ட்ரீம் சவுத் கொரியா பிடிஎஸ் கான்சர்ட், பிடிஎஸை மீட் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு ட்ரீம் நடந்துருச்சுன்னா மொத்த வேர்ல்டு ஜெயித்த மாதிரி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்கீங்க. ஸோ எப்படியாச்சும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போயிட வந்து அப்படியே பார்த்துட்டு ஸோ அன்றைக்குள்ளே டே வந்து போயிடுது. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒன் டே தான் இருக்குது ஸோ உங்களோட பர்த்டேக்கு. ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்ருப்பீங்க, ஸோ வாடி ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி காலேஜ் வந்து லீவு போட்டுட்டு கூப்பிட்ருப்பீங்க. பட் வந்து அவள் வரல, எனக்கு வந்து முடியல, ஸோ எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் பீரியட்ஸ் வந்துடுச்சு, ஸோ அதனால் நீ மட்டும் கோச்சிக்காமல் போயிட்டு வாடி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பா. ஸோ நீங்கள் வந்து காலேஜ் வந்து செகண்ட் இயர் வந்து இப்போ வந்து போயிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அடிக்கடி தனியாலும் வெளியில் போயிருக்கீங்க. ஸோ அதனால் சவுத் கொரியா வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கை வந்து கலனே வச்சுக்கலாம். ஸோ எங்கே போகணும் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக வந்து தெரியும், ரூட்லாம் வந்து தெரியும். ஸோ அதோட அவளை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு அவளுக்கு பேக் எல்லாமே வந்து ஸோ ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஸோ நீங்கள் அழகாக க்யூட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் பேக், உங்கள் மொபைல், உங்களுக்கு வந்து மணிஸ் இதெல்லாம் தேவையான மணிலாம் வந்து எடுத்துகிட்டு ஸோ வெளியில் ஒரு கேப் புக் பண்ணி வந்து போகிறீங்க. ஸோ புக் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, ஸோ இதுக்கு மேலே வந்து போக முடியாது, ஸோ நீங்கள் மேம் கொஞ்சம் கோச்சி காட்டி நடந்து போயிடுறீங்களா, ஸோ பக்கத்தில் தான் ஷாப்பிங் மால் இருக்குது அப்படின்ட்டுன்னு வந்து ஸோ அந்த டிரைவர் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்களும் கொஞ்சம் கைண்டான பர்சன், எதுவுமே ரூடாக எதுவுமே பேசாமல் ஓகேன்னு சொல்லிவிட்டு ஸோ கேபுக்கு வந்து எவ்வளோ மணியோ அதை வந்து பே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் நடந்து வந்து போயிட்டுருக்கீங்க அந்த டிராஃபிக்கில். ஸோ அப்போயெல்லாம் வந்து ஒரு ஓல்டு லேடி ஸோ நிறைய திங்ஸ் வந்து ரெண்டு கையிலையுமே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களால தூக்க முடியல. ஸோ ஒரு திங்ஸ் வந்து ஒரு இன்னொன்று சைடில் உள்ள பேக்கில் உள்ள திங்ஸ்லாம் வந்து கீழே விழுந்துருச்சு. சரியான டிராஃபிக்கு. ஸோ இங்கிட்ட அங்கிட்ட ஹாரன் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. யாருமே அவங்களுக்கு வந்து அந்த டயத்தில் ஹெல்ப் பண்ண போகலை. ஸோ நீங்கள் வந்து பார்த்துடுறீங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடுத்து அந்த திங்ஸ்லாம் அந்த பேக்கில் வைக்க. ஏன்னா இங்கிட்ட ஒரு பேக் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பேக்கையுமே அவங்களால குஞ்சு வந்து எடுக்க முடியல. ஸோ ரொம்ப பேக்குமே வெயிட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கையில் ஃபீல் ஆகுது.
ஸோ நீங்கள் எதையுமே மைண்ட் பண்ணிக்காமல் ஸோ கூடுன்னு அந்த ஓல்ட் லேடி கிட்ட ஓடி போயிட்டு ஸோ அந்த கிராண்ட்மா கிட்ட ஓடி போயிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அந்த கீழே இந்த திங்ஸ்லாம் வந்து அந்த பேக்கில் எடுத்து வச்சுட்டு ஸோ இன்னும் 2 பேக்கையுமே கையில் வாங்கிட்டு ஸோ உங்கள் மொபைலை உங்கள் பேக்கில் வச்சுட்டு ஸோ அந்த ஓல்ட் லேடி ரொம்ப சேஃபாக ஆப்போசிட்டில் வந்து க்ராஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றீங்க. ஸோ கூப்பிட்டு வந்து நின்றுட்டு அந்த திங்ஸ்லாம் வந்து ஒரு வாலில் வந்து பிளேஸ் ஆன மாதிரி வச்சுட்டு ஸோ எந்திரிச்சு அந்த லேடியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அந்த லேடி உங்களை ஒரு 5 மினிட்ஸ் வந்து சைலண்ட்டாக உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே எதுவுமே வந்து பேசலை. ஸோ அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. கிராண்ட்மா, ஸோ நீங்கள் ஏன் இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு தனியாக வர்றீங்க? ஸோ கூட யாராச்சும் வந்து கூட்டம் வந்திருக்கலாம்ல. ஸோ 2 பேக்குமே செம வெயிட்டாக இருக்குது, இவ்வளோ ஷாப்பிங் பண்ணுன்னு தெரியும்ல. ஸோ யாராச்சும் கூட்டம் வந்திருக்கலாம்ல கிராண்ட்மா, பாவம் நீங்களே ரொம்ப வந்து வயசாகிட்டு வந்து இருக்கீங்க, தனியாலாம் எங்கேயுமே வராதிங்க அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அப்போயே அந்த ஓல்ட் லேடி வந்து லைட்டாக சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, என் கூட வந்து யாருமே இல்லைம்மா, ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து என்னோட வயசானவர், அவர் கொஞ்சம் முடியாமல் வந்து பெட்டில் தான் வந்து இருக்கார். ஸோ அவரோட நான் மட்டும்தான் இருக்கேன். அவரையும் பார்த்துக்கிட்டு என்னையும் நான் மட்டும்தாம்மா பார்த்துக்க முடியும், என் கூட வந்து யாருமே இல்லை, என் பசங்களாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு வந்து அந்த ஓல்டு லேடி வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிடுது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஃபீல் பண்ண முடியுது, அம்மா அப்பாவை வந்து பிரிஞ்சுட்டு ஸோ நீங்கள் இருக்க அந்த பெயின் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது. பட் வந்து இந்த ஓல்டு கிராண்ட்மாவையும் கிராண்ட்பாவையும் இப்படி தனியாக விட்டுட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்பையில் வந்து சொல்கிறீங்க, ஸோ கிராண்ட்மா நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்து உங்கள் கிராண்ட் சைல்டாக வந்து என்னை நினச்சிக்கோங்க, ஏதாச்சும் ஒன்றா நான் கண்டிப்பாக வந்து என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப்புக்கு வந்து இருப்பேன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு குட்டி நோட் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த நோட்டில் உங்கள் நம்பரை எழுதி அவங்களோட பேக்கில் வந்து வைக்கிறீங்க, அவங்களோட பர்ஸில் வந்து வைக்கிறீங்க. ஸோ அவங்க வந்து பர்ஸ் தராங்க, இதில் வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸில் வச்சுட்டு ஸோ நீங்கள் பார்த்து வார்மாக ஸ்மைல் பண்ணுறீங்க, அவங்களுமே வார்மாக வந்து கைண்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அப்போயே நீங்கள் சொல்கிறீங்க, நான் இப்போ ஃப்ரீயாக தான் வந்து இருக்கேன், ஸோ நான் வந்து உங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் விடுறேன், ஸோ நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய ஷாப்பிங் எதுக்காச்சும் வரணும், ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் போகணுன்னா எனக்கு சின்ன கால் மட்டும் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வந்துடுறேன். ஸோ நான் வந்து உங்கள் ஒரு கிராண்ட் சைல்டை நினச்சிக்கோங்க கிராண்ட்மா அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ நீங்கள் 2 பேக்கையுமே எடுத்துகிட்டு ஸோ அந்த கிராண்ட்மாவை வந்து சேஃபாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அப்போ கிராண்ட்மா உள்ளே வர சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே உள்ளே போயிட்டு திங்ஸ்லாம் வந்து கிச்சனில் போய் வச்சுட்டு வெளியில் வர்றீங்க. ஸோ அப்போ அந்த கிராண்ட்பா வந்து எந்திரிச்சு உட்கார முடியாமல் வந்து உட்காடுறாரு. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போல்லாம் வந்து அந்த கிராண்ட்மா வந்து டீ போட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் கிராண்ட்மா உங்களுக்கு தேவையில்லாத சிரமம், நீங்களே பாவம் வயசாகிட்டு ஸோ ரொம்ப முடியாமல் இருக்கீங்க, நான் நம்ம வீடு தானே சொன்னேன் எப்போ வேணால் குடிச்சுப்பேன்ல அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. இல்லைம்மா நீ குடிடா, என்னோடய கிராண்ட் சைல்டு ஃபஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வந்திருக்கா, ஸோ நான் ஏதாச்சும் கொடுக்கணும்ல அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே டீயை வாங்கி குடிக்கிறீங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்து இருக்குது. ஸோ அப்போல அவங்க சொல்கிறாங்க, நான் உன் பேர் வந்து ஒய்யன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து ஷாக் ஆகிட்டு அந்த டீயை வந்து உங்களுக்கு பொற வந்து ஏறிடுச்சு. ஸோ அப்போல மெதுவாக குடிடா, மெதுவாக குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் தட்டி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன்னா நீங்கள் வந்து பேர் இதான் என் பேருன்னு நீங்கள் சொல்லவும் இல்லை, ஸோ நீங்கள் எழுதின நம்பர்லேயும் ஒய்யன்னு போட்டு எழுதலை, இப்படி வந்து இந்த கிராண்ட்மாவுக்கு வந்து நம்ம பேர் வந்து தெரியும். ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்குறீங்க, ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல என் பேர் ஒய்யன்னு நான் சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே என் பேர் வந்து ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட்மாட்ட மென்ஷன் பண்ணவே இல்லை, வீட்டுக்கு வந்துட்டு சொல்லவே இல்லை. ஸோ இப்படி அந்த கிராண்ட்மாக்கு நம்ம பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போயே சொல்கிறாங்க, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீ இந்தியன் பொண்ணு தானே, கொரியாவுக்கு படிக்க தானே வந்திருக்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்கு, எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து என் கிராண்ட் சைல்டுக்கு வந்து பர்த்டே தானே,
20 வயசாக போகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு, யார் சாமி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. எப்படி இந்த கிராண்ட்மாக்கு நம்மளை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்லேயே சைலண்ட்டாக வந்து இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கேட்குறீங்க கிராண்ட்மா. ஸோ நீங்கள் நானும் மீட் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தா ஸோ நீ இது வரைக்கும் என் நேமு கூட உங்ககிட்ட சொல்லலை. பட் வந்து உங்களுக்கு எப்படி என் டீட்டெயில்ஸ் இவ்வளோ நல்லா தெரிஞ்சிருக்கு? இல்லை நீங்கள் வந்து எனக்கு சொந்தமா இல்லை என்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஆமாம், நான் சொந்தம் தான், நீ தான் எங்கள் கிராண்ட் சைல்டாச்சேன்னு திடீர்னு எப்படி கேட்குற அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க விளையாடாதீங்கம்மா, நான் வந்து எதுவும் சொந்தக்காரங்களான்னு சொல்லிட்டு கேட்குறேன், உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார், இல்லாட்டி நீங்கள் என்ன ஏஞ்சலா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு என் கண்ணே கொஞ்ச நேரம் பாரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கிராண்ட்மாவோட ஐஸை வந்து பார்க்குறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நார்மல் ஐஸை வந்து டக்குன்னு வந்து ஒரு கோல்ட் ஷைன் மாதிரி வந்துட்டு போகுது. ஸோ உங்களுக்கு ஷாக்கிலே வந்து நீங்கள் உங்கள் கையை வந்து எடுத்துடுறீங்க. ஸோ நீங்கள் ஷாக்கிங்கில் உட்காந்துருக்கீங்க. கிராண்ட்மா நீங்கள் உங்கள் கண்ணில் இப்போ நான் ஒன்று பார்த்தேன், கோல்ட் கலரில் ஷைன் ஆணுச்சு, நீங்கள் சொல்லுங்கள் கிராண்ட்மா, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ அப்போலாம் வந்து கிராண்ட்மா சொல்கிறாங்க, ரொம்ப பதட்டப்படாத, ஸோ பயப்படாத, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், ஏன்னா நீ தான் என் கிராண்ட் சைல்டாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மேஜிக் ஓல்ட் லேடி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க, நான் ஒரு மேஜிக் விமன் லேடி, ஸோ நான் மேஜிக் பண்ணுறவ அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷாக்கிங்காக வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களால் நம்பவே முடியல, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதோட அந்த கிராண்ட்மா சொல்கிறாங்க, எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலவே பிடிச்சி போயிடுச்சு. நான் வந்து என்னால் நினச்சிருந்தா நான் வந்து அந்த மாதிரி 2 பேக்கை, அந்த 2 வெயிட்டான பேக்கு 10 பேக்கு தூக்க முடியும் நான் மேஜிக் பண்ணி. ஆனால் வந்து எனக்கு வந்து ஹியூமன்ஸோட மைண்டை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஹியூமன்ஸோட மைண்ட், அவங்க கேரக்டர் அனலைஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நான் நினச்சிருந்தா அந்த பேக்கை வந்து நான் பாட்டு அசால்ட்டாக அப்படி தூக்கிட்டு வந்திருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்ட்டுனா, அந்த பேக்கை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போவோம், கீழே விழகட்டும், எத்தனை பேர் அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இருந்தேன். அத்தனை பேரும் அவங்களோட லைஃப்பை நோக்கி தான் போனாங்க. அவங்களோட வேலை ஒர்க்கு இருக்குது, ஸோ அவங்களோட லைஃப்பை தேடி தான் போனாங்க. ஒரு பர்சன் கூட எனக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணல. ஸோ நீயுமே வந்து ஒரு வேலையாக தான் போனேன், பட் நீ தூரமாக தான் வந்த, அதையும் நான் நோட் பண்ணேன். ஆனால் அங்கேருந்து பார்த்து அந்த ஓல்டு லேடிக்காக நீ வந்து ஓடி வந்து ஹெல்ப் பண்ண பார்த்தியா, ஸோ அதில் எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சி போயிடுச்சு. அதோட உன்னோட பேச்சு, ஸோ இப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு கைண்டான பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா உன்னை பார்க்கையில். நீ என்னோட கிராண்ட் சைல்டுன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து பெருமையாகவும் வந்து இருக்குது. ஸோ அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்படி சொல்கிறாங்க, என் கிராண்ட் சைல்டுக்கு ஸோ நாளைக்கு 20 வயசாக போகுது. ஸோ அவளுக்காக நான் வந்து ஒரு கிஃப்ட் வந்து வச்சுருக்கேன், ஒரு விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. ஸோ ரூமுக்கு போகிறாங்க. ஸோ நீங்களுமே பின்னாடி போகிறீங்க. அந்த ரூம் வந்து ரொம்ப வைடாக இருக்குது. ஸோ ரொம்ப பழங்காலத்தில் உள்ள திங்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணுது. அந்த ரூம்குள்ளே இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் கிராண்ட்மா வாசல்லே நிற்க சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் இருக்க எல்லா திங்ஸையுமே வந்து பார்க்குறீங்க, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வீடு வித்தியாசமாக தான் வந்து இருந்திருக்கும், ஒரு மாதிரி வைடாக. ஸோ நிறைய பழங்காலத்து திங்ஸ்லாம் அங்கங்கே இருந்திருக்கும். வீடெலாம் ஒரு மாதிரியாக வந்து இருந்திருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு அது அவ்வளோக்கா ஃபீல் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாசலில் நிற்கிறீங்க. ஸோ அந்த ரூமோட வாசலில், இன்னொரு ரூம் வாசலில். ஸோ அவங்க வந்து அந்த ரூம்லேருந்து வெளியில் வர்றாங்க. ஸோ வெளியில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்து கொண்டு வராங்க. அது ரொம்ப பழங்காலத்தில் பாக்ஸ் இருக்கும்லடா, ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு ஹாலுக்கு உங்களை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறீங்க. ஸோ அப்போயே அந்த பாக்ஸை வந்து திறக்கிறாங்க. உள்ளக்க வந்து ஒரு கல்,
ஸோ அந்த கல் வந்து டைமண்ட் மாதிரி மின்னுது. ஸோ அந்த டைமண்ட் மாதிரி மின்னுற கல் ஷைன் ஆகுது மேலே. ஸோ அவங்க வந்து இந்த பாக்ஸை திறக்கும் போது ஷைனாக தெரியுது. ஸோ நீங்கள் வந்து வைடாக அதை பார்க்குறீங்க. ஸோ அது அவ்வளோ வந்து ப்ரீஷியஸான அந்த லைட்ஸோடு வந்து அப்படி ஜொலிக்குது. ஸோ அந்த குட்டி கல்லை எடுத்து ஸோ அவங்க கையில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. ஸோ இது வந்து ஒரு விஷ். ஸோ நீ வந்து இதை வந்து ஒரு நாள் முற்றிலும் பயன்படுத்திக்கலாம். 24 மணி நேரம் வந்து நீ பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு உன் மனசில் நீ எதையாச்சும் ஒரு ஆசை, உனக்கு தீராத ஆசை இருக்கும், அந்த ஆசையை வந்து நினச்சிட்டே கண்ணை மூடிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து எந்திரிச்சிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நினச்சிட்டு ஸோ நீ அந்த கனவு உலகத்துலேருந்து வெளியில் வந்துடு. ஸோ நீ ஆசைப்படுறது என்னமோ அது ஒரு 10 நிமிஷம் நினச்சி பார்த்துட்டு அந்த கனவு உலகத்துலேருந்து வெளியில் வந்துடு. ஸோ அடுத்து வந்து அந்த நிமிஷத்தோட அந்த 24 மணி நேரமும் நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டுன்னு அந்த கல்லை கொடுக்கையில் அந்த கிராண்ட்மா வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து இது வந்து பெருசாக இது மேலே வந்து அவ்வளோக்கா நம்பிக்கை இல்லை. ஸோ சரின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த கல்லை வாங்கிட்டு ஸோ ஒரு குட்டி பாக்ஸில் வந்து அந்த கல்லை வந்து வாங்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ அப்போல சொல்கிறீங்க, நான் வந்து நீங்கள் வந்து ஒரு மேஜிக் லேடியாகவே இருந்தாலும் உங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப்ஃபுல்லாக நான் வந்து இருப்பேன். ஸோ எனக்கு இந்த கிஃப்ட் வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப வந்து தேங்க்ஸ் கிராண்ட்மா. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நான் இருக்க வீட்டுக்கு வந்து டின்னருக்கு வரணும். இது வந்து உங்கள் கிராண்ட் சைல்டோட ஒரு ஆசை அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு ஸோ கிராண்ட்மாக்கும் கிராண்ட்பாக்கும் பாய் சொல்லிவிட்டு ஸோ அப்படியே நேராக போயிட்டு உங்களுக்கு ஷாப்பிங் வந்து பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இருக்க வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறீங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லவே இல்லை. ஜெனிட்டாட்ட வந்து இதை பற்றி இந்த மாதிரி வந்துச்சுன்னு உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து அவளுக்கா நம்பிக்கை இல்லை. எப்படா ஒரு கல்லை பிடிச்சி நினச்சா வந்து நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு நாள் நான் ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அது பெருசாக எடுத்துக்காமல் அந்த பாக்ஸில் போட்டுட்டு ஸோ நீங்கள் பெருசாக வந்து எடுத்துக்காமல் அந்த பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் வந்து போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டீங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு ரூமில் தான் ஒரு பெட்டில் தான் வந்து தூங்குவீங்க. இதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை, அவள்கிட்டையும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்க அட்வான்ஸ் விஷ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படி டின்னரும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க. ஸோ ஒரு 10 மணி போல் தூங்கிட்டீங்க. ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 11:55 போல் வந்து முழிப்பு வருது. ஸோ என்னமோ தெரியல, உங்களுக்கு வந்து அந்த மேஜிக் ஸ்டோனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டுன்னு வந்து உங்களுக்கு வந்து தோணுது. சரி, கிராணி வந்து நம்ம விஷயத்தெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நடக்குதோ இல்லையோ ஏதோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்டோனை வந்து கையில் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நினச்சது வந்து நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆசைப்பட்றீங்களோ அது ஒன்ஸ் வந்து நீ நினச்சிப்பாரு, அது கண்டிப்பாக உனக்கு வந்து நடக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களுமே அதே மாதிரியே வந்து நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து கண்ணை வந்து மூடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஆசைப்பட்டது, இது வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நினச்சி பார்க்குறீங்க. ஸோ அதை ஆசைப்பட்டதை வந்து நினச்சி பார்க்குறீங்க. ஸோ அந்த 10 மினிட்ஸுமே உங்களுக்கு ஹெவன் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சி பார்க்குறதுலையே ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த 10 மினிட்ஸ் வந்து அதை நினச்சிட்டு ஸோ நீங்கள் வந்து கண்ணை முழிச்சிட்டு பார்க்குறீங்க. ஒன்றுமே வந்து டிஃப்ரென்ஸ்லாம் தெரில, எதுவும் நடந்த மாதிரி வந்து தெரியல. ஸோ நீங்கள் நினச்சி வந்து பார்த்துட்டு அந்த ஸ்டோனை வந்து எந்த பாக்ஸில் கொடுத்துட்டாங்களோ அந்த கிராணி ஸோ அந்த பாக்ஸில் வந்து போட்டுட்டு ஸோ அது பக்கத்தில் உள்ள டேபிளில் வந்து வச்சிடுறீங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நாள் ஆசைப்பட்டதை வந்து நினச்சி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த 10 மினிட்ஸில் ஸோ உங்களுக்கு ஹெவன் மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ எமோஷ்னலும் வந்து ஆகிட்டீங்க. சரி, ஏதோ நல்லதோ நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு விஷ் பண்ணவங்களுக்குலாம் தேங்க்யூ வந்து சொல்லிவிட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஜெனிட்டா வந்து தூக்கத்திலே ஹாப்பி பர்த்டே வைங்கண்ணா அப்படின்ட்டுன்னு வந்து புலம்புறா. சரி தேங்க்யூடின்னு அவளுக்கும் வந்து சொல்லிவிட்டு ஸோ அவளை ஹக் பண்ணிட்டு வந்து தூங்குறீங்க. ஸோ நல்லா தூங்குறீங்க, இடையிலலாம் நீங்கள் எந்திரிக்கவே வந்து இல்லை.
ஸோ கரெக்டாக ஒரு 6 o'clock அந்த 6-7 அந்த ரேஞ்சில் வந்து ஸோ வீடே கூன்னு வந்து இருக்குது. ஸோ சவுண்ட் வந்து ஜாஸ்தியாக சிரிப்பு சத்தத்தோட. ஸோ அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ லைட்டாக கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மார்னிங் அந்த சன்னோட அந்த ஷைன் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து படுது. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டை காணும். எப்போதுமே குப்புற அடித்து தூங்குவா. ஸோ காலேஜுக்கே நீங்கள் தான் அவளை வந்து மாங்குன்னு எழுப்புவீங்க. பார்த்தா ஆளே காணோம். ஸோ வீடே வந்து கொஞ்சம் கலகலன்ட்டுன்னு வந்து சிரிப்பு சத்தத்தோடு இருக்குது. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் சரி ஒருவேளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காளுங்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ உங்களுக்கு வந்து பர்த்டேக்குன்னு எடுத்த ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு ஸோ கரெக்டாக எல்லாம் நீட்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியில் வர்றீங்க. ரொம்ப விட்டு வெளியில் வர்றீங்க. ஹாலில் வந்து யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அது ஒரு ஃப்ளாட்டு தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 4th floor வந்து இருக்கீங்க. அது ஒரு ஃப்ளாட் மாதிரி. ஸோ பார்த்தா ஹாலில் யாரோ இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பின்னாடியே வந்து போகிறீங்க. ஸோ பார்த்தா நீங்கள் செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க. பார்த்தா அது உங்கள் அம்மா அப்பா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கா. ஸோ அப்புறம் வந்து ஸோ சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க, கொரியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்கள் அம்மா அப்பா தங்கச்சிலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓடி போய் வந்து ஹக் பண்ணுறீங்க. ஸோ அப்பையில் வந்து உங்கள் அம்மா ஹாப்பி பர்த்டே மை டியர் செல்லமே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பாவும் விஷ் பண்ணுறாரு. உங்கள் தங்கச்சியுமே ஹாப்பி பர்த்டே செல்ல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறா. ஸோ உங்களுக்கு இதை நம்பவே முடியல, பிலீவ் பண்ணவே முடியல. எப்படிடா ஸோ நைட்டு வரை என்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் இப்படி சர்ப்ரைஸாக வந்து கிளம்பி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நீங்கள் டக்குன்னு வந்து யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்ட்டுனா எல்லா பர்த்டேக்கும் எங்கள் அம்மா அப்பா என் சிஸ்டர்லாம் என் கூட இருந்தாங்க. ஸோ இந்த பர்த்டேக்கும் வந்து என் கூட இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு விஷ் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டோனை வந்து கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இதை தான் கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நம்பவே முடியல. அந்த ஸ்டோன் அந்த வச்சு நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு விஷ் கேட்டதை தான் வந்து உங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கடுத்து ஒரு பெரிய விஷ் கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு, மேபி அதுவும் நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து எதுக்கும் அம்மா அப்பாட்ட வந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் முன்னாடியே பிளான் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் முன்னாடியே வந்து பிளான் போட்டிங்கள்ல. ஸோ இந்த மாதிரி இங்கே வர்றதுக்கு என்கிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக இருக்கணும் தானே நீங்கள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அவங்களும் ஆமாண்டா சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க, ஆமாண்டா உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லாமல் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் டக்குன்னு வந்து உள்ளுக்கு வந்து சேட் ஆகிடுச்சு. அந்த ஸ்டோன்னால் எதுவும் பெருசாக வந்து நடக்கலை. அம்மா அப்பா வந்து முன்னாடியே வந்து பிளான் போட்டுட்டாங்க, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு முன்னாடியே அவங்க பிளான் போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் வந்திருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்டோன்னால் எதுவும் நடக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக வந்து அப்செட் ஆகிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங்கே உங்களுக்கு கேக்லாம் வெட்டிட்டு ஸோ செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்பையில் உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு காலிங் பெல் வந்து அடிக்குது. ஸோ நீங்களும் வந்து போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா வந்து ஒரு குட்டி பொண்ணு. ஸோ அவளுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 ஏஜ் தான் வந்து இருக்கும், 6 வயசு தான் இருக்கும். நல்ல ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸோடு நிற்கிறா, ஒரு குட்டி கிஃப்ட் பாக்ஸோட. ஸோ உங்களால் நம்பவே முடியல. அந்த பொண்ணு யார் ஏது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. ஸோ எல்லாருமே வந்து அங்கே வந்து பிஸியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போயில் வந்து ஸோ அந்த பொண்ணை வந்து ஹாப்பி பர்த்டே ஒய்யேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து நீட்டா. ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. சரி ஏதோ ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் தேங்க்யூடா செல்லம்னா அவள் சைஸ்க்கு கீழே நல்லா வந்து இறங்கி வந்து உட்காந்துட்டு ஸோ அவள் கொடுத்த கிஃப்ட் பாக்ஸை வந்து வாங்குறீங்க. ஸோ இது எனக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அவள் ஆமான்னு சொல்லிட்டு டிங்குன்னு வந்து மண்டையை ஆட்டுறா. ஸோ அப்போயில் அவள் சொல்கிறா, நீங்கள் வந்து இப்போயே வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே சரின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் வந்து ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்ஸில் வந்து எழுதியிருக்கு. ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும்லடா. ஸோ அதில் வந்து எழுதி வந்து அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூனா இது யார் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறீங்க இது வந்து யார் கொடுத்தா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பையில வந்து அந்த பொண்ணு சொல்கிறா இதை வந்து நீங்கள் வந்து பால்கனிலேருந்து பாருங்கள், ஸோ அந்த அங்கிள் தான் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ஓடிட்டா. உங்களுக்கு ஒன்றுமே வந்து புரியல. ஸோ பால்கனி கிட்ட வந்து நின்றுட்டு ஸோ எட்டி பார்க்குறீங்க, ஒரு லக்ஸரியான கார் வந்து உங்கள் பால்கனிக்கு நேராக வந்து நிற்கிது. ஸோ இந்த கார்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க தான். ஸோ ஒரு லக்ஸரியான கார் நிற்கிது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே நின்று நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். யாரோட காராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்து நிற்கிறீங்க. ஸோ அப்போலாம் வந்து ஒரு பிளாக் அவுட்ஃபிட்டில் ஒரு மாஸ்க் போட்ட ஒரு பையன் வந்து ஒரு மேக்ஸிமம் அவனுக்கு ஒரு 26-27 ஏஜ் வந்து இருக்கும். ஸோ அவன் வந்து வெளியில் வர்றான். ஸோ உங்களால் பிலீவ் பண்ணவே முடியல, அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஸோ உங்களால் நம்பவே முடியல. அந்த ஜேகே வந்து ஸோ அந்த காரை விட்டு வெளியில் வந்துட்டு ஸோ காரில் வந்து சாஞ்சாப்பில் உங்களை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை காட்டுறாரு. உங்களால் நம்பவே முடியல, எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு தான் தெரியும்ல, மாஸ்க் போட்டாலும் சரி முகமூடி போட்டு போனாலும் சரி நம்ம ஜேகே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பிடிஎஸ் மெம்பர்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க அவரோட டேட்டோ எல்லாமே ரிவீலாக தெரியுது. ஸோ அது ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நம்பவே முடியல. ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நிற்கிறீங்க. அப்போன்னு உங்கள் அம்மா அப்பாலாம் வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு சொல்கிறாங்க, ஸோ நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ஐடால் வந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, ஸோ இன்றைக்கி வந்து உனக்கான டைம் அப்படின்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நம்பவே முடியல. ஸோ இது கனவா நினவான்னு சொல்லிட்டு கண்ணத்தெல்லாம் அடித்து பார்க்குறீங்க, நல்லா வந்து வலிக்குது. ஸோ அப்பையில் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு பாடி கோட் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து ஜேகே வந்து உங்களுக்காக எடுத்தது. ஸோ அவரோட வந்து வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரேட்டிங்காக வந்து உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து வந்து ஸோ அந்த பாடி கார்ட்டில் வந்து கொடுத்து விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பவே முடியாமல் ஸோ அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு லைட் மேக்கப் போட்டுட்டு நார்மலாக நேச்சுரலாக வந்து கிளம்பி வந்து அந்த ஃப்ளோரில் வந்து லிஃப்ட்லேயும் போகல. ஸோ நீங்கள் வந்து உங்களால் நம்பவே முடியல, ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக கீழே இறங்கி வர்றீங்க, அடிச்சு பார்த்துட்டே போகிறீங்க. ஆனால் நல்லா வலிக்குது, அது வந்து ட்ரீம் கிடையாது, இட்ஸ் அ ரியாலிட்டி. உங்களால் நம்பவே முடியல, எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கும் போது ஸோ அதை தான் யோசிச்சுருந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஆர்மியோட ஒரு டே ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணார்ல, ஸோ விலாக் வந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி நினச்சிருப்பீங்க. இந்த மாதிரி என்னோட ஐடால் என்னோட ஜேகே, ஸோ நான் அவரோட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நான் பிடிஎஸில் இருக்கவங்க எல்லாரையும் மீட் பண்ணணும், அவங்க கூட வந்து நான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் விஷயம் இதை கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் அம்மா அப்பாவோட செலிப்ரேட் பண்ணணும், செகண்ட் விஷ் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிருந்துருப்பீங்க. ஸோ அப்போ தான் ஞாபகம் வருது, அந்த ஸ்டோன் தான் வந்து அந்த மேஜிக் லேடி, அந்த மேஜிக் ஓல்ட் லேடி கொடுத்த ஸ்டோன் தான் வந்து இவ்வளவும் உங்களுக்கு வந்து பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து இறங்கி அப்படியே போட்டு அந்த காருக்கு முன்னாடி ஜேகேக்கு முன்னாடி நிற்கிறீங்க. உங்களால் நம்பவே முடியல. ஒரு லைட்டாக மாஸ்க் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து வார்மாக ஸ்மைல் பண்ணுறாரு, பன்னி ஸ்மைல். ஓச்சோ, நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து செத்துட்டீங்க, உங்களால் முடியல, இது நம்பவே முடியல. ஸோ அப்போல வந்து அவரோட கையை நீட்டுறாரு, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து நீட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. ஸோ எவ்வளோ நேரம் இப்படியே நின்றுட்டுருப்பீங்க, ஸோ சீக்கிரம் போனால் தானே வந்து ஊர் சுற்ற முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் டக்குன்னு வந்து ரியாலிட்டிக்கு வந்து ஸோ லைட்டாக உங்களுக்கு ப்ளஷ்லாம் ரொம்ப ஆகுது. ஸோ வெக்கப்பட்டுட்டே வந்து அவர் கையில் வந்து உங்கள் கையை வந்து மேலே வைக்கிறீங்க, அவர் ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ சத்தியமாக உங்களால் நம்பவே முடியல, இது கனவாக இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா அது ட்ரீம், அந்த ஹேண்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது ட்ரீமு. ஆனால் நீங்கள் கையை பிடிச்சிட்டு ஸோ ஒரு காருக்குள்ளே வந்து உங்களை உட்கார சொல்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து பக்கத்தில் வந்து அந்த காரில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்போல அவர் கேட்குறாரு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போல அவர் சொல்கிறார், நீ எப்படியும் வந்து சொல்ல மாட்டேன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ நல்லா வந்து லக்ஸரியான ரெஸ்டாரண்ட்டில் வந்து நிற்கிது. அங்கே யாருமே இல்லை, உங்களுக்காகவே ஜேகே வந்து அதை புக் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷஸ்லாம் நீங்கள் வந்து நினச்சி அந்த 10 மினிட்ஸில் கடகடன்னு நினச்சி பார்த்து இருந்திருப்பீங்க போல இருக்குது. ஸோ எல்லா டிஷ்ஷும் இருக்குது. ஸோ அவர் சாப்பிட சொல்லிட்டு உங்களுக்கு சர்வ்லாம் பண்ணுறாரு. உங்களால் வந்து இது வந்து அழகு. இந்த உலகத்திலே இப்போ யார் சந்தோஷமாக இருக்கா அப்படின்ட்டு கேட்டால் நான் சொல்லுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ஹாப்பினஸோட ஸோ ஜேகேயோட சாப்பிட்றீங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சைட்லேயே வந்து பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சுக்கு வந்து போகிறீங்க. ஸோ ஜேகேவோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அவரோட விளாட்றீங்க. அந்த பீச் சைடோட அவரோட ஜாலியாக விளாட்றீங்க. ஸோ எல்லா கவலைகளும் மறந்து, ஸோ உங்கள் டிப்ரெஷன் எல்லாமே மறந்து ஜாலியாக அவரோட விளாட்றீங்க. ஸோ அப்போல வந்து ஸோ உங்களோட ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப ஈரமாயிடுது. ஸோ அங்கேயே வந்து ஒரு ரூம் இருக்குது. ஸோ ஜேகே இன்னொரு ட்ரெஸ் வந்து கொடுக்குறாரு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அது அழகாக வந்து குட்டி ஃப்ராக் மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக அவங்க முட்டிக்கிட்ட வந்திருக்கு. ஸோ அதை அழகாக வந்து போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜுவல்ஸும் வந்து தராரு. ஸோ அதையும் வந்து போட்டுட்டு லைட்டாக வந்து ஃபேஸை வந்து டச்சப் எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்ட்டு வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனே வந்து தெரியாமல் நிற்கிறீங்க. இப்போயும் வந்து மேடமுக்கு வந்து ஒன்றும் வந்து சொல்ல தோணல போல், ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஊன்ட்டுன்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்து ஷாப்பிங் ஒரு பெரிய மாலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த மாலில் பார்த்தா யாருமே இல்லை, நீங்களும் ஜேகேவும். ஸோ அப்புறம் ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அன்னைக்குன்னு அந்த கடையை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு ஜேகே. பிகாஸ் வந்து நிறைய ஆர்மிஸ் அந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அதுவும் இல்லாமல் உங்கள் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து கடையை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு மட்டும் ஒரு ரூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வழியாக போயிட்டு ஸோ ஜேகே சொல்கிறாரு உனக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே உங்களுக்கு தேவையானது அவளுக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜேகேவோட ஞாபகதார்த்தமாக வந்து வாங்கிட்டு அப்புறம் பிடிஎஸ் திங்ஸும் ஜேகே ஞாபகமாக ஜேகே ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ அப்போல வந்து ஜேகே வந்து அவங்கள ஒரு ஜுவல்லரி செக்ஷன் ஸோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு ரிங் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து நினச்சிங்க யாருக்கோ வாங்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொன்று படப்படன்னு வந்து வேறு உள்ளே கடிச்சிட்ருக்கு. ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் சீக்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் ஒவ்வொரு சைடாக பார்த்துட்டு கரெக்டாக வந்து உங்கள் கையை வந்து பிடிச்சி வந்து ரிங்கை வந்து போட்டு பார்க்குறாரு. ஸோ கரெக்டாக வந்து இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டுறாரு. ஸோ கழட்டவும் நீங்கள் லைட்டாக வந்து ஃபேஸ் உங்களுக்கு ஒரு மாதிரியே போயிடுச்சு. டக்குன்னு போட்டு விடும் நம்மளுக்கு தான் வாங்குறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ கழட்டவும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் வந்து விட்டுட்டு வெளியில் வர்றீங்க. ஸோ அப்போல வந்து சொல்கிறீங்க ஸோ நான் இப்போ வந்து பிடிஎஸில் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் வந்து பார்க்கணும். ஸோ அவங்க கூட வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க கூடயும். ஸோ கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. ஸோ ஜேகேயும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து ரீச் ஆகிட்டீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து போகிறீங்க. ஸோ ஜேகே வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப இருட்டாக வந்து இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி. ஸோ ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க இன்னுமா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க, பார்த்தா ரொம்ப இருட்டாக வந்து இருக்குது. ஸோ ஜேகே வந்து பின்னாடி வந்துட்டு டோரை வந்து சாத்துறாரு. பார்த்தா யாரையுமே காணோம். என்னடா யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து உள்ளக்க வந்து போகிறீங்க. ஸோ டக்குன்னு வந்து லைட் ஆன் ஆகிட்டு ஸோ அந்த ஒன்று வெடிப்பாங்களடா அது பேர் என்ன மறந்து போச்சே அந்த ஷோ. ஸோ இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் பாப்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பாப்பில் வந்து வெடிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு ஜிகினாவாக வரும்ல எனக்கு அது பேர் தெரிலடா. ஸோ அதெல்லாம் வந்து வருது. ஸோ அப்புறம் ஒயிட் கலரில் ஒன்று வந்து முறை மாதிரி என்னமோ அடிப்பாங்க, எனக்கு அது பேர் தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் மேலே வந்து அடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களால் வந்து இதை வந்து எமோஷனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ ஒரு பெரிய கேக்கு வந்து இருக்குது. ஸோ பெரிய கேக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களை நிற்க வச்சுறாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, உங்கள் ஃபேமிலியுமே வந்து இருக்காங்க.
ஸோ உங்களை கேக்கை கட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே கேக்கை கட் பண்ணுறீங்க. கேக்கை கட் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஜேகேக்கு ஊட்டி விடுறீங்க. ஸோ அவருமே பேக் வந்து உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. ஸோ மற்ற மெம்பர்ஸ் அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஊட்டி விடுறீங்க. ஸோ அப்பையில் வந்து ஆரம் வந்து ஸோ உங்களுக்கு 20 வயசு இல்லையா, ஸோ 20 விதமான கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்க வச்சுக்கிறீங்க. ஸோ 20 விதமான குட்டி குட்டியாகவும் ஜுவல்ஸில் வந்து இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணிட்டு ஸோ 20 திங்ஸ் வந்து உங்களுக்கு கிஃப்டாக தராரு. ஸோ அப்புறம் வந்து ஜின்னு வந்து உங்களுக்கு அதே மாதிரி 20 திங்ஸ் வந்து உங்களுக்கு கிஃப்டாக தராரு. சுகா வந்து ஸோ ஒரு அழகான வாட்ச் வந்து ஸோ கையில் கட்டுற வாட்ச் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ நல்லா வந்து கிளாசிக்காக லக்ஸரியாக வந்து இருக்குது. ஸோ ஜேஹோப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பென்டன் வச்ச ஒரு டாலர் வச்ச ஒரு லாங் செயின் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்யூ ஒப்பா வந்து சொல்லிட்டு சிமின் வந்து ஸோ கையில் ஒரு பிரேஸ்லைட் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டாக வந்து பண்ணுறாரு. ஸோ அவருக்கு தேங்க்யூப்பா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு ஸோ அடுத்து வந்து நம்ம வி வந்து ஒரு லாங் கெவுன் வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ நல்ல ஒரு பிங்க் கலரில் ஒரு கெவுன். ஸோ சூப்பராக வந்து இருக்குது, ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு. ஸோ அதையுமே வந்து அவருக்குமே ஒரு தேங்க்யூ ஒப்பா சொல்லிவிட்டு ஸோ ஜங்குக் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸு. ஸோ நம்ம ஜங்குக் வந்து ஸோ ஒரு பாக்ஸ் வந்து எடுக்கிறாரு, ஒரு ரிங் பாக்ஸ் மாதிரி. ஸோ அந்த ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி மார்னிங் உங்கள் கையில் போட்டுட்டு உருவிருப்பார்ல அந்த ரிங் தான். ஸோ நீங்கள் அவரே வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து ஜேன்னு போட்டு மேலே வந்து ஸ்டோன் ஒரு ஸ்டோனுக்கு மேலே ஒரு வைரக்கல் மாதிரி கல்லுக்கு மேலே வந்து ஸோ ஜேன்னு ஸ்டோன்ஸில் எழுதியிருக்க மாதிரி ஒரு லக்ஸரியான ஒரு ரிங்கு. ஸோ அதை வந்து கையில் எடுத்துகிட்டு ஸோ உங்கள் கையை வந்து கேட்குறாரு. ஸோ நீட்டை சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே நிற்கிறீங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு கிளாப் பண்ணி வந்து சாரிடா மெசேஜ் டோனு. ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு கிளாப் பண்ணி ஸோ கிளாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிங்கை வந்து அவர் வந்து ஸ்மூத்தாக அழகாக வந்து போட்டு விடுறாரு. ஸோ உங்களால் இதை நம்பவே வந்து முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஜேகே கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து எல்லாமே. ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஜேகேயோட செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே ஃப்ரேம் போட்டு ஸோ ஃப்ரேம் போட்டு ஒரு ஆல்பம் மாதிரியுமே வந்து ஸோ உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஸோ இதெல்லாம் கனவுல கூட நடக்குமா நினச்சிட்டு இருந்தேன் குமார், நேர்லேயே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஓவர் எமோஷ்னல் வந்து ஆயிட்டிங்க. ஸோ இப்படியே வந்து ஸோ 7 மெம்பர்ஸோட செம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லா மெம்பர்ஸ் உங்கள் வீட்டு ஆட்கள்லாம் வந்து போயிட்டாங்க. ஸோ நீங்கள் 7 மெம்பர்ஸோட ஜாலியாக மூவி பார்க்குறது, ஸோ ட்ராமா பார்த்துட்டு ஸோ நல்லா வந்து கேம்ஸ் விளையாண்டுட்டு ஸோ மியூசிக் கற்றுக்கிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுறீங்க அன்றைக்கி நாளே. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மறந்துட்டீங்க. ஏன்னா உங்கள் வேர்ல்டே நீங்கள் மறந்துட்டீங்க. ஏன்னா உங்கள் வேர்ல்டே உங்கள் முன்னாடி வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த உலகத்து இடத்துல தான் இருக்கோமா அப்படின்ட்டு நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ உங்கள் வேர்ல்டே உங்கள் முன்னாடி இருக்கும்போது அடுத்த வேர்ல்டாக நம்ம யோசிப்போமா. ஸோ உங்கள் முன்னாடி வந்து இருக்குது. ஸோ ஜின்னு எல்லாருக்குமே வந்து சமைச்சிட்டு ஸோ டின்னருக்கு வந்து கூப்பிடுறாரு. ஸோ டின்னர் டைமே வந்து நீங்கள் வந்து மொத்த ஃபேமிலி ஸோ 7 பேரோட வந்து நீங்கள் ஒரு 8வது மெம்பராக வந்து உட்காந்து சாப்பிட்டு ஸோ உங்களோட ட்ரீமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அப்புறம் வந்து பிடிஎஸ் சாங்ஸ் வந்து கேட்டுட்டு எல்லாருமே வந்து வைப் வந்து பண்ணுறீங்க. ஸோ கான்செப்ட் மாதிரி மினி கான்செப்ட் உங்களுக்கு மட்டும் தனியாக 7 பேர் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 11:30 ஆகிடுச்சு. ஸோ அப்போல வந்து ஸோ 11:30 ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த ட்ரீம் அந்த விஷ் நீங்கள் கேட்டது எதுவுமே உங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அதோட நீங்கள் சொல்கிறீங்க ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஸோ நான் இப்போ வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஹோல் அந்த குரூப் ஹக்கோடு நீங்களும் 7 பேரோட 8வது பேராக சேர்ந்து குரூப் ஹக் வந்து பண்ணிவிட்டு ஸோ எல்லாருக்கும் வந்து பாய் சொல்லிவிட்டு எல்லோரும் ஹக் பண்ணிவிட்டு ஒரு மிஸ்ஸு பெரிய போக ஷிஃப்டாக வந்து சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க முடியுமா என்னங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல.
நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 7 பேரையும் பார்க்க முடியுமா என்னங்கிறது வந்து தெரியல. ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துடுறீங்க ஸோ ஃபோனில். ஸோ எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு ஜேகே தான் அவங்க கூட வந்து வர்றாரு. ஸோ அவர் கையை வந்து என்னன்னு தெரியல, நீங்கள் காரில் வரும்போது அப்படி இறுக்கி டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்குது. அவர் எல்லாம் ஆல்ரைட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து உங்கள் வீடுக்கு வந்து கரெக்டாக வீட்டுக்கு வாசலில் வந்துட்டீங்க. ஸோ ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:45 ஆகிடுச்சு. ஸோ இறங்கி நின்று ஸோ ஜேகே ஃபஸ்ட்டு ஹக் பண்ணிட்டு பாய்ன்னு சொல்லிட்டு வந்து ஸோ போகிறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. சைலண்டில் போட்டுக்கிறேன்டா. ஸோ ஜேகே வந்து உங்களை வந்து பார்த்துட்டே வந்து இருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன ஆச்சுங்கன்ட்டு வந்து தெரியல. ஸோ ரிட்டன் வந்து ஓடி வந்து ஸோ அவர் வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிடுறீங்க. ஸோ ஹக் பண்ணுறீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணெல்லாம் ரொம்ப வந்து கலங்குது. ஸோ அவர் வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் ரப் பண்ணுறாரு. ஸோ ரப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து லைட்டாக அவரை வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அவர்கிட்டருந்து. ஸோ அவரோட ஃபோர் ஹெட்டில் சீக்ஸ்லாம் கிஸ் பண்ணிவிட்டு ஸோ அவர் கை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் போயிட்டு வரேன். ஸோ திருப்பி வந்து உங்களை பார்க்க முடியுமா என்னங்கிறது தெரியல ஜேகே. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் வந்து உங்களை வந்து எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு என்னால் சொல்லவே முடியல. ஆனால் வந்து நான் லவ் பண்ணுறது எனக்கு கிடைக்காது. ஸோ இருந்தாலும் வந்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த லவ் வந்து உங்கள் மேலேருந்து எனக்கு வந்து 1% வந்து கூட குறையல. ஸோ எனிவேஸ் வந்து நான் உங்களை வந்து எனக்கு வந்து ஒரு ஆசை உங்ககிட்ட, நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லணும்னு சொல்லிட்டேன். அண்ட் ஐ லவ் யூ ஜேகே. கண்டிப்பாக எனக்கு இன்னொரு லக்கி சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக உங்கள் 7 பேரையுமே நான் திரும்பி பார்ப்பேன். அந்த காடுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அப்புறம் அந்த ஓல்டு லேடிக்கு ரொம்ப தேங்க்யூ பண்ணணும். ஸோ நான் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நடக்காதுன்னு நினச்சேன். ஆனால் நடந்துருச்சு. அண்ட் பார்த்துருங்க, ஒழுங்காக இருங்க. இனிமேல் நான் லைவில் மட்டும்தான் உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு மிஸ்ஸியை சொல்லிவிட்டு ஒரு டைட்டாக இன்னும் வந்து நல்லா ஹக் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போகிறீங்க. ஜேகேயுமே வந்து போயிட்டாரு. ஸோ கரெக்டாக உள்ளே போகிறீங்க. ஸோ டைம் வந்து பார்க்குறீங்க 11:55. இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து அந்த கல்லை வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த ஸ்டோன் எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலசி தேடுறீங்க. அந்த ஸ்டோனையும் அந்த பாக்ஸையும் கரெக்டாக நீங்கள் தூங்குற அந்த டேபிளுக்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் வேகமாக போயிட்டு அந்த பாக்ஸையும் ஸ்டோனையும் இப்படி தொட போகிறீங்க. அது இப்படிங்கிறதுக்குள்ளே வந்து ஹோலாக வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ ஒரு கோல்டு இது மாதிரி வந்து அப்படி ஃபுல்லாக வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் டயத்தை பார்க்குறீங்க, பார்த்தீங்கன்னா 12 o'clock. ஸோ உங்களால் நம்பவே முடியல. ஸோ கண்ணுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. சரி, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் இன்றைக்கி நடந்த ஒரு கோல்டன் மெமரிஸை நினச்சிட்டு ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸையும் வந்து கரெக்டாக கபோர்டில் வச்சுட்டு ஸோ டயர்டில் வந்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டேயும் நீங்கள் வந்து காலேஜ் போகல. ஸோ சீக்கிரமாக வந்து கிளம்பிட்டு அந்த ஓல்டு லேடி இருந்த வீட்டை வந்து தேடி வந்து போகிறீங்க. ஸோ அந்த ஓல்டு லேடி இருக்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்க. பார்த்தா வீடு வந்து பூட்டி இருக்குது. ஸோ அப்பையில் வந்து நீங்கள் வந்து காலிங் பெல்லாம் அடிக்கிறீங்க. பார்த்தா யாருமே வந்து திறந்த மாதிரி தெரியல. ஸோ அப்படின்ட்டு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை, 6 months வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது, இங்கே எதுக்குமா காலிங் பெல் அடிச்சிட்ருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஷாக் ஆகுது, என்ன நடக்குது இங்கே தானே அந்த கிராண்ட்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜாகவே வந்து நடந்து வந்து ரோட்டை பார்த்து போகிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் ஒரு அந்த ஓல்டு கிராணி வந்து நிற்கிறாங்க. அந்த லேடி அந்த உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோனை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து லைட்டாக வார்மாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நடந்து போகிறத வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ டக்குன்னு வந்து அவங்க வந்து ஒரு சொடக்கு போடுறாங்க. ஸோ அப்படியே அவங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி மாறிட்டு ஸோ அவங்கள பார்த்து வந்து விஷ் பண்ணிவிட்டு, ஸோ விஷனா எப்படி இனிமேல் வந்து சந்தோஷமாக இரு, இனிமேல் வந்து உனக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஒரு விஷ் வந்து கொடுத்துட்டு ஸோ அப்படியே வந்து அந்த பாக்ஸ் எப்படி மறைஞ்சிச்சோ அதே மாதிரியுமே அவங்க வந்து மறைஞ்சு வந்து போயிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த லேடி வந்து ஒரு ஹெல்பிங் காட். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருப்பாங்க. ஸோ உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக. அதுவும் இல்லாமல் அவங்க மனசுலேயும் நீங்கள் வந்து இடம் பிடிச்சிருப்பீங்க அந்த கைண்டான பிஹேவில். ஸோ அவங்க வந்து ஒரு காட். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்காங்க.
ஓல்டு லேடியாக மாறி ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷ் கொடுத்து மேஜிக் இதாக காமிச்சு ஸோ உங்கள் ஒரு காட் அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட வந்து சொல்லாமல் ஒரு மேஜிக் லேடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உங்கள் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இத்தனை நாள் ஆசைப்பட்ட ஒரு ட்ரீம் நடந்திருக்கு. அதே மாதிரி என்னோட விஷ் என்ன அப்படின்ற நம்ம ஆசைப்படுறோம் ஸோ பிடிஎஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் இல்லை ஒரு நிமிஷம் கிடச்சா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு நிமிஷம் இப்படின்ட்டு நான் உங்களை பார்த்துட்டு நேரில் பார்த்துட்டா எனக்கு போதும் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஃபுல்லுன்னு இல்லை ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கிடச்சாலும் அந்த நாள் வந்து நான் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். ஸோ அந்த ட்ரீம் நடக்கணும் அப்படின்னு எனக்கும் நடக்கணும் எல்லா ஆர்மிஸ்க்கும் நடக்கணும். அதான் இந்த விஷ், அதான் என்னோட பர்த்டே விஷுமே இதாண்டா இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் லவ் சேர்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்மளோட ட்ரீமை நினச்சி பார்த்து ஸோ இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற எல்லா ஆர்மிஸோட ட்ரீமை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி. ஐ ஹோப் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டோரி வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் ஒன் ஷாட். ஸோ அப்புறம் வந்து அக்காவுக்கு விஷ் பண்ண யாரும் மறந்துடாதீங்க. ஸோ நாளைக்கு அக்காவுக்கு பிறந்தநாள், கண்டிப்பாக எல்லாரோட விஷஸும் எனக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோண்டா. ஸோ அந்த சேனலோட லிங்க் வந்து அபோட்டில் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஃபேமிலி எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக வந்து பேசலாம். ஸோ இன்ஸ்டா அக்கௌண்ட்டுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயுமே பேசலாம். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. ஸோ பத்திரமா வந்து இருங்க. இப்போ தான் வெயிலுக்கு ஏற்ற மழை வந்து லைட்டாக வந்து பேஞ்சிட்ருக்கு. ஸோ கொஞ்சமாச்சும் மழை பெஞ்சு இந்த வெப்பத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரேயர் பண்ணணும். ஸோ எல்லாருமே அண்ட் ஒன்ஸ் அகெயின் எனக்கு யார் விஷ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட விஷ் வந்து எனக்கு வேணும். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்மே வந்து எனக்கு வேணும். ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக இருங்கடா. அடுத்து ஒன் ஷாட்டோட வரேன். ஸோ கண்டிப்பாக 2 டேஸ்க்குள்ளே நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு பேக் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், லவ் யூ.